நீர்கொழும்பு சிறை அதிகாரிகளுக்கு இன்று காலை வந்த தொலைபேசி அழைப்பு. அவசரமாக அதிகரிக்கப்படும் பாதுகாப்பு, பெரிய அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சி. மகிந்த வீட்டில் பரபரப்பு, குடும்பத்திற்குள் தொடரும் சிக்கல். யோசிதவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி, பல தகவல்கள் அம்பலம். இறுதி நிமிடங்களில் வாயில்களை மூடி கைதிகள் நடாத்திய அராஜகம். மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறை அதிகாரிகள். பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள விசாரணைகள். களமிறங்கியுள்ள முக்கிய அதிகாரிகள். ஹார்முஸ் பதற்றம் எதிரொலி, இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை உயருமா? திட்டமிட்ட அவதூறுகள் பற்றி பல்கலை மாணவர்கள் அவதானித்து வருகின்றனர். பல்கலைக்கழக கல்வியலாளர்களை குறிவைக்கும் பிரச்சாரங்கள். பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம். தேநீர் கடையை கூட செய்ய தகுதியற்றவர் என்று கூறப்பட்டு அனுர நாட்டை மீட்டுள்ளார். மார்தட்டி கூறிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர். திடீரென்று முளைத்த செல்வந்தர்களுக்கு பெரும் சிக்கல். ஆவணங்களை தேடி களமிறங்கும் அதிகாரிகள். போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல மில்லியன் மதிப்புள்ள தங்கத்துடன் இலங்கையர் கைது. விசாரணைகளில் கக்கிய முக்கிய விடயம். வாகன இலக்கத்தகடு விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை. துரித வேகத்தில் அச்சிடும் பணிகள். இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நகைகள் அங்கே. மறைக்கப்பட்ட முக்கிய விடயத்தை கிளறிய தமிழ் எம்பி. யாழில் இராணுவத்திற்கு காணி வழங்கிய தமிழர். வெடித்தது பெரும் சர்ச்சை. செய்தது சரியா? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகளே இந்த மரண அச்சுறுத்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உன்னை எங்காவது கண்டால் கொன்று விடுவோம், வெளியே மாட்டும் போது உன்னை விடமாட்டோம், கொன்று விடுவோம் என்றும் அவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். அவருக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தலை தொடர்ந்து அவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறித்த அதிகாரி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அன்று ஏற்பட்ட அவசர நிலையை கருத்தில் கொண்டு கடமைக்கு சமூகம் அளித்திருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரியை பாதுகாக்குமாறு சக அதிகாரிகள் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிடம் கோரிக்கை விடுத்தனர். சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 7 அதிகாரிகளின் உடல்கள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு புதன்கிழமை கொண்டுவரப்பட்ட போது அங்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சரை சந்தித்த அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அந்த அதிகாரியின் துணிச்சலான நடவடிக்கையால் தான் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டது. எம்மை காப்பாற்றிய அந்த அதிகாரியை பற்றி ஏன் தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது என்றும் அவர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். நாங்கள் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து அணியாக செயல்படுகின்றவர்கள். அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விமர்சனங்கள் நிறுத்தி அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் அமைச்சரிடம் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மீதான வழக்கு விசாரணையில் அவரின் முன்னாள் காதலியான ஜசரா அபயநாயக்க சாட்சியம் அளித்துள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இவ்வாறு சாட்சியம் அளித்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக சாட்சியம் அளித்தல் ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 13 சாட்சிகளை மறுநாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதி உத்தரவிட்டு அழைப்பாணை விடுத்துள்ளார். அரசு தரப்பு சார்பில் பிரதி காவல்துறை அதிபர் ஜனக பண்டார மற்றும் அரசு சட்ட ஆலோசகர் உஸ்வால்டு லட்சுமண பெரேரா ஆகியோர் சாட்சியம் அளித்தனர். பிரதிவாதி சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சம்பத் மெண்டிஸ் உள்ளிட்ட சட்ட ஆலோசகர்கள் குழு முன்னிலையானது. 73 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்டு 5 காணிகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தி யோசித ராஜபக்ஷ மீது சட்ட அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த வன்முறை மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரியின் பிரேத பரிசோதனையில் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தால் அதிகாரிகள் உயிரிழந்தனர். ஜூலை 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறையில் நடந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளிட்ட 24 பேருக்கு 5 பேர் கொண்ட தடயவியல் குழு பரிசோதனை நடத்தியது. அதன்படி பிரேத பரிசோதனையில் 14 மரணங்கள் துப்பாக்கிச் சூட்டாலும் மேலும் 9 மரணங்கள் தாக்குதலாலும் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. ஒரு மரணத்தின் முடிவு எட்டப்படவில்லை. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்த சிறை காவலரின் மரணம் குறித்து தகவல் இன்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரேத பரிசோதனை தொடர்பான சான்றுகளின் ஆய்வு நிறைவடைந்துள்ளது. நீர்கொழும்பு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட 28 உடல்களில் 24 உடல்களின் பிரேத பரிசோதனை நிறைவுற்று அவை அவர்களின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 உடல்களுக்கான பிரேத பரிசோதனை தற்போது இடம்பெற்று வருகிறது.
இறந்தவர்களில் ஒரு இந்திய நாட்டவர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனையை நடத்துவதற்காக மருத்துவர் சுஜீவ விக்ரமநாயக்க தலைமையில் 5 பேர் கொண்ட தடயவியல் மருத்துவக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் மருத்துவர் பிரசன்ன ஹபுகாமி, மருத்துவர் ஷமந்தா விஜயரத்ன, மருத்துவர் சமிந்த ராஜபக்ஷ மற்றும் மருத்துவர் ரமேஷ் அக்கியாவண்ண ஆகியோர் அடங்குகின்றனர். இதனிடையே 7ஆம் தேதி உயிரிழந்த 8 சிறை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளின் பிரேத பரிசோதனைகளை நடத்தி அந்த அறிக்கைகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு தலைமை நீதிபதி ஷிலானி பெரேரா உத்தரவிட்டார். மேலும் சம்பவம் தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மறுபுறம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை ஒரு குற்ற நிகழ்விடமாக கருதப்படுவதால் அங்கு கைதிகளை மேலும் தடுத்து வைப்பது பொருத்தமற்றது என்று சிறை நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த வன்முறை சம்பவத்தால் சிறை வளாகத்தில் கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டதோடு சேதம் குறித்து இறுதி மதிப்பீட்டு அறிக்கை இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்றும் சிறை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் நீர்கொழும்பு தலைமையக போலீசாரால் தற்போது நடத்தப்பட்டு வரும் அனைத்து விசாரணைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மாற்றுமாறு நீர்கொழும்பு நீதிமன்ற நீதிவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி நீர்கொழும்பு சிறைச்சாலை தொடர்பான அனைத்து விசாரணைகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் பதற்றநிலை காரணமாக உலகின் முக்கிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலைமை உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் இலங்கையின் எரிபொருள் விலையில் பிரதிபலிக்கக்கூடும் என்று பொருளாதார வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பு நீண்ட காலம் நீடிக்குமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சர்வதேச சந்தை விலை உயர்வு தொடர்ந்தால் எதிர்கால விலை திருத்தங்களின் போது மீண்டும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்வுக்கும் அதன் சமூக பொறுப்புடைமைக்கும் எதிரான சக்திகளால் தேசியத்தின் பால் பற்றுறுதியோடு பயணிக்கும் கல்வியலாளர்கள் அனைவரும் குறிவைத்து தாக்கப்படும், அவதூறுகளுக்கு ஆளாக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆழமாக அவதானித்து வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்காமல் சமூக ஊடக பரப்பினூடாக அவமதிப்பை உருவாக்கும் பிம்பங்களை கட்டமைத்து சமூக ஊடக பதிவர்களே நீதிபதிகளாக உருவாகும் துரதிருஷ்டவசமான நிலை தமிழ் சமூகத்தின் பகுத்தறிவு சிந்தனைக்கு மாறானதும் எதிரானதுமாகும். இது தமிழ் சமூகத்தின் பொறுப்புமிக்கதும் நிதானமானதுமான ஊடக பொறுப்புணர்வை கேள்விக்குள்ளாக்குவதோடு சமூக ஊடகங்களில் நிதானம் தவறி கருத்திடுவோரின் பின்னால் செல்லும் பரிதாப நிலையை எமது சமூகம் அடையும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. வறுமனை மானுட உணர்வுகளை கிளறி குளிர்காய முற்படும் இந்த தீய சக்திகளை பல்கலைக்கழக மாணவர் சமூகம் அடையாளம் கண்டுள்ளதோடு அது பற்றிய தெளிவுகளை சமூகத்தின் முன் கொண்டு செல்லும் முயற்சிகளுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதியான ஆதரவை தருவார்கள். அதேவேளை சமூக ஊடகங்கள் வழியாக அவமதிப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தினதும் நீதியின் பாலானதுமான முன்னெடுப்புகளால் தம்மீதான அவதூறுகளை களைய முற்படும் ஆளுமைகளுக்கு மாணவர் சமூகத்தின் ஆதரவு என்றும் உண்டு என்பதை ஆணித்தரமாக முன்வைக்க விரும்புகிறோம். மேலும் பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பாக இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் எவரும் பங்கேற்கவில்லை என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வலியுறுத்துகிறது. இவ்வாறான போராட்டங்கள் வெவ்வேறு அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலன்களுடன் முன்னெடுக்கப்படுபவை என்பதையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேநீர் கடையொன்றை கூட நடத்த தகுதியற்றவர் என்று விமர்சனம் செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வங்குரு தடைந்த இந்த நாட்டை மீட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டச்சி தெரிவித்துள்ளார். பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய நாட்டை மீட்டு வளர்ச்சி பாதை கிட்டுச் சென்றதாகவும் தெரிவித்தார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை எதிர்க்கட்சிகள் போன்று அரசாங்கம் எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். திடீரென்று கணிசமான சொத்துக்களை சேர்த்துள்ள அல்லது எந்த ஒரு வெளிப்படையான சட்டப்பூர்வமான வருமான ஆதாரமுமின்றி ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வாழும் நபர்களை பற்றி தகவல் வழங்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் இதர சட்ட அமுலாக்க அதிகாரிகள் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இத்தகைய வழக்குகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். இந்த விசாரணைகள் முதன்மையாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கை மூலம் பெறப்பட்டதாக நம்பப்படும் சொத்துக்களை இலக்கு வைக்கின்றன. நாடு முழுவதும் இந்த நடவடிக்கைகள் தொடர்கிறது. விசாரணைகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் சமூகத்தின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்று கூறி சந்தேகத்துக்கிடமான நபர்கள் மற்றும் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள தங்கத்துடன் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் சட்டவிரோதமாக தங்கத்தை நாட்டுக்குள் கொண்டு வந்து அனுமதி இல்லாமலும் சுங்கத்துறையிடம் அறிவிக்காமலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற நிலையில் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 53 வயது தொழிலதிபர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர் நேற்று காலை 6:30 மணிக்கு துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திறங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவரின் பயணப்பையில் 271 கிராம் 480 மில்லிகிராம் எடை கொண்ட 12 தங்க நெக்லசுகள், 10 கைக்காப்புகள், 2 தங்க பிஸ்கட்டுகளை வைத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் 11.8 மில்லியன் 85,514 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று காலை மேலதிக விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்ட தங்கமானது சுங்கத்தடுப்பு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற முறைசான்று சுங்க பரிசோதனையின் போது தங்க இருப்பு பறிமுதல் செய்யப்பட்டதோடு சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்ட குறித்த நபருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகள் குறித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்கே கருத்து வெளியிட்டார். அதன்படி இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிய வாகன பதிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் ஓராண்டு கால இடைநிறுத்தத்துக்கு பின் வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் 8ஆம் தேதி வெகரகவில் உள்ள திணைக்கள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களில் இருந்து இலங்கை ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டார். அதன்படி குறித்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்பு திருத்த சட்ட மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள நபர் ஒருவர் தன்னுடைய காணியை இராணுவத்தினருக்கு வழங்க முன்வந்தமை தொடர்பில் சமூக வலைதளங்களில் காணொலியொன்று பரவலானதை அடுத்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒருவர் தன்னுடைய காணியை இராணுவத்துக்கு வழங்க முன்வந்ததை கண்டித்து பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போன்றோர் இந்த செயல் சமூகத்துக்கு செய்யும் துரோகம் என்றும் பலர் காணி இல்லாமல் இருக்கும் சூழலில் இத்தகைய முடிவை எடுக்க வேண்டாம் என்றும் உருக்கமாக விண்ணப்பம் விடுத்துள்ளனர். மேலும் இந்த நில விவகாரம் தொடர்பான அறிவிப்புகள் ரகசியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீர்கொழும்பு சிறை அதிகாரிகளுக்கு இன்று காலை வந்த தொலைபேசி அழைப்பு. அவசரமாக அதிகரிக்கப்படும் பாதுகாப்பு, பெரிய அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சி. மகிந்த வீட்டில் பரபரப்பு, குடும்பத்திற்குள் தொடரும் சிக்கல், யோசிதவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி, பல தகவல்கள் அம்பலம். இறுதி நிமிடங்களில் வாயில்களை மூடி கைதிகள் நடாத்திய அராஜகம், மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறை அதிகாரிகள், பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், சிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள விசாரணைகள், களமிறங்கியுள்ள முக்கிய அதிகாரிகள். ஹார்முஸ் பதற்றம் எதிரொலி, இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை உயருமா? திட்டமிட்ட அவதூறுகள் பற்றி பல்கலை மாணவர்கள் அவதானித்து வருகின்றனர். பல்கலைக்கழக கல்வியலாளர்களை குறிவைக்கும் பிரச்சாரங்கள். பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம். தேநீர் கடையை கூட செய்ய தகுதியற்றவர் என்று கூறப்பட்டு அனுர நாட்டை மீட்டுள்ளார். மார்தட்டி கூறிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர். திடீரென்று முளைத்த செல்வந்தர்களுக்கு பெரும் சிக்கல், ஆவணங்களை தேடி களமிறங்கும் அதிகாரிகள், போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல மில்லியன் மதிப்புள்ள தங்கத்துடன் இலங்கையர் கைது, விசாரணைகளில் கக்கிய முக்கிய விடயம். வாகன இலக்கத்தகடு விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை, துரித வேகத்தில் அச்சிடும் பணிகள். இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நகைகள் அங்கே, மறைக்கப்பட்ட முக்கிய விடயத்தை கிளறிய தமிழ் எம்பி. யாழில் இராணுவத்திற்கு காணி வழங்கிய தமிழர், வெடித்தது பெரும் சர்ச்சை, செய்தது சரியா?